சிம்மராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாவே மாற்றத்துக்கு ரெடி ஆகிங்கன்னு சொல்லலாம். ஏன்னா விரயத்துல குரு உச்சமடையும் போது குழந்தைகளுடைய படிப்புக்காக அதிக செலவுகள் நம்ம செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரலாம். கண்டிப்பா வேற ஊரு, வேற நாடு, வேற ஸ்டேட்டுன்னு இவங்க குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள். இடம் மாறினாவே பாதி பிரச்சனை சிம்மத்துக்கு காலி ஆயிடும். ஏன்னா ராசி லக்னத்துல கேத்துவுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய மக நட்சத்திரத்துல வெளியே சஞ்சாரம் செய்து வருதுகிறது. அந்த கேத்து கடகத்துக்கு நம்ம டிசம்பர் மாதம் போய் கஞ்சங்க்ட் ஆகும். அது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். பொதுவாகவே சிம்மத்துல பிறந்தவங்க மறைந்து வாழ்ந்தால் யோகம் அப்படின்னு அர்த்தம். சீக்ரெட் ஷுட் பி சீக்ரெட். நான் நன்னா இருக்கேன்னு நீங்க வெளியே சொன்னீங்கன்னா நடக்காது. நான் வெளியூர் போயிட்டேன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும், பெரிய அளவுக்கு செட்டில்மெண்ட் இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணும்போது தள்ளி போகிறது அப்படி இல்லாமல் எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுறது கரெக்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, அஷ்டம சனிக்கு குரு பார்வை அப்படின்னா அஷ்டம சனி கைதியாக மாறுகிறான். அப்ப சனிக்கே கைதி, குரு விலங்கு போடுது. அப்ப சனியோடைய கெட்ட விஷயம், கெட்ட தாக்கம்ங்கிறது சிம்மத்துக்கு இருக்காது.